ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மி சமையல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக பாடியில் போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 7 ஃப்ளோர்ஸ் இருக்குங்க. அதில் ஒரு ஃப்ளோர்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா 4th ஃப்ளோரில் இருக்க மென்ஸ் வேருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே என்னென்ன இருக்குது பார்த்திங்கன்னா, ஷர்ட் இருக்குது, தோத்தீஸ் இருக்குது, பெட்ஷீட்டு, ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் கூட இங்கே இருக்குங்க. இந்த மாதிரி பிட்டு கூட வச்சுருக்காங்க, பாக்ஸ்லேயும் வச்சுருக்காங்க, தனித்தனியாக இருக்குது. ஃபேண்ட்டு பிட்டும் ஷர்ட் பிட்டும் இருக்குது. இதோட ரேட்டு இருந்துச்சுன்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி தெரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம 5th ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் அப்ளையன்சஸ் தாங்க வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே என்ட்ரன்ஸ் ஆன உடனே இந்த மாதிரி சின்ன சின்னதாக பேன் கேக்கு இல்லைன்னா ஊத்தாப்பம், சின்ன சைஸ் ஊத்தாப்பம் அந்த மாதிரி செய்கிற மாதிரி பேன் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேனு க்ளோஸ் லிட்டு வச்ச மாதிரி இருக்குது. ஆப்பச்சட்டி இருக்குது. இதெல்லாம் ரேட் இருந்ததுன்னா நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆர்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, லுக்காக இருக்குங்க. இப்போ நம்ம டைனிங் டேபிளில் இந்த மாதிரி ஆர்ட் பாக்ஸ் வச்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் மல்டி கலர்ஸ் கூட இருக்குது, நிறைய கலர்ஸில் இருக்குது. வெளியே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்காக இருக்குது, உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டீலில் இருக்குது. இது எவ்வளோ நேரம் சூடு தாங்குன்றது எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது க்ரீன் கலரில் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது, வைலட், அந்த மாதிரி மல்டி கலர்ஸில் இருக்குது. இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் ஆன உடனே அந்த நான் உங்களுக்கு காமிச்ச அந்த ஆர்ட் பாக்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு தேவையான ஸ்டீலில் கண்டெய்னர்ஸ் எல்லாமே இருக்குது. குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் ஆனால் ரேட்டு கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது எங்களுக்கு. இதோட ரேட்டெல்லாம் இருந்ததுன்னா டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிண்ணம் அந்த மாதிரி இருக்குங்க. குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. ரேட் நான் கொடுத்துருக்கேன். அதோட சின்ன சின்ன சைஸு, கொஞ்சம் பெருசு, அதை விட கொஞ்சம் சின்னது, அதை விட கொஞ்சம் சின்னது, அந்த மாதிரி சைஸில் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு கிச்சனுக்கு தேவையான எல்லா பாத்திரமும் இங்கே இருக்குங்க. சின்ன பாத்திரத்துலேருந்து பெரிய பாத்திரம் வரைக்குமே இங்கே இருக்குது. நம்ம இங்கே கூட எல்லாமே செட்டாகவே வாங்கிக்கலாம் தனித்தனியாக. நீங்கள் யாரெல்லாம் போத்தீஸ்க்கு விசிட் பண்ணியிருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்டீலில் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. அடுக்கு கேரியர் மாதிரி கூட இருக்குது. சின்ன பாக்ஸ்லேருந்து பெரிய பாக்ஸ் வரைக்குமே இருக்குது. ஸ்கூலு, காலேஜு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் ஜூஸ் பாட்டில் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ்லேயே மேலே மூடி பிளாஸ்டிக்கில் இருக்குங்க. அதோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது பால் காய்ச்சுற பாத்திரம்ங்க. அதுக்கப்புறமா ஹேண்ட் பிடியெல்லாம் வச்சு நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கடாய், சின்ன கடாயிலேருந்து பெரிய கடாய் வரைக்குமே இருக்குது. அதோட குவாலிட்டியும் வெயிட்டாகவும் இருக்குது. குவாலிட்டி சூப்பராக இருக்குது.